வணக்கம். பேரறிவும் பேராற்றலும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்ந்த அடியேன் ஜோதிட வெற்றிபாலன். ஜூலை மாத ராசி பலனை பார்ப்போம். ஜூலை மாத ராசி பலன் பார்ப்பதற்கு இந்த மாத பலன்களாகிய மாத கிரகங்கள் ஆகிய சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய், இந்த 4 கிரகங்களுடைய கோல்சார நிலைகளை வைத்துதான் மாத பலன்கள் நம்ம சொல்லுவோம். இந்த 4 கிரகங்களுடைய இந்த கோல்சார நிலவரத்தை இந்த மாதம் எப்படிலாம் கிடக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல சூரியன் எடுத்துக்கலாம். சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மிதுன ராசியில தொடங்குகிறார். அவர் கடக ராசிக்கு இந்த மாதத்தினுடைய ஜூலை 17ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் கடக ராசியில் புதன் பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். ஆரம்பத்திலிருந்தே ஜூலை 8ஆம் தேதி வக்ரகதியிலிருந்தே அப்படியே கடந்து பின்னோக்கி சென்று மிதுன ராசி மண்டலத்தை போய் பயணிப்பார். இது புதன் பகவானுடைய நிலவரம். சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் கடக ராசியில ஆரம்பத்தில் இருக்கிறாரு. வருகின்ற 5ஆம் தேதி முதல் கொண்டு சிம்மத்துக்கு பயணிப்பார். அப்போ அவர் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 நாளுக்கு அப்புறம் சிம்மத்தில் இருக்கிறதுனால சிம்மத்துல தான் அவரை நம்ம பயன்படுத்திக்கலாம். செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் தன்னுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடமாகிய ரிஷபராசி மண்டலத்தை பயணிக்கிறார். இதுதான் கிரகங்களுடைய கோல்சார நிலவரம். மற்றபடி குரு பகவான் கடகராசியில் சஞ்சாரிக்கிறார். சனி பகவான் மீனத்தில் பயணிக்கிறார். ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது கிரகங்களுடைய கோல்சார நிலவரம். மிதுன ராசி நேர்களை பற்றி பார்ப்போம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியாதிபதியாகிய புதன் பகவான் இந்த ஆரம்பத்திலே வக்ரகதியில் தான் இந்த மாதம் தொடங்குது. ராசியாதிபதி புதன் பகவான் வக்ரகதியில் பயணிப்பதனால் இந்த மாதத்தில் 8ஆம் தேதிக்கு தான் சொல்லியிருக்க இல்லையா, அந்த புதன் பகவானுடைய தன்னுடைய சுய வீட்டுக்கு வக்ரகதியில வராரு. அதனால ராசியில் இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்கள் மிகவும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடன் செயல்படணும். வக்ரகதி என்பது பின்னோக்கி ஓடுவது போல், நாம் பின்னோக்கி ஓடனால் எப்படி நம்ம சேஃப்டி இல்லாமல் இருப்போமோ அந்த மாதிரி தான். அதனால ராசியாதிபதி புதன் பகவானே அப்படி இருக்கும்போது மற்ற கிரகங்களுடைய கதிர்வீச்சு உங்களுக்கு கிடைச்சாலும் இந்த கதிர்வீச்சின் மூலியமாக உங்களுக்கு மற்ற விஷயங்களை பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்காது. பாசிட்டிவ் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தடங்களை ஏற்படுத்தும். இருந்தாலும் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனால் அந்த குரு பகவானுடைய கதிர்வீச்சும் இந்த புதன் பகவான் வக்ரகதியினுடைய கதிர்வீச்சும் அங்க இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுடைய கதிர்வீச்சும் மூன்றும் சேர்ந்து நல்ல ஒரு 80% ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை தான் கொடுக்கும். அது ஒரு 20% நெகட்டிவான எனர்ஜிகள் இருக்க தான் செய்யும். அந்த 20 நெகட்டிவான எனர்ஜியை எடுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா புதன் வழிபாடு தான். புதன் என்பது புதன்கிழமையில நீங்க தான தர்மங்கள் செய்வது உங்களுக்கு சிறப்பு. இந்த மாதங்கள்ல வரக்கூடிய புதன்கிழமைகளை செய்யுங்க. ஏழை எளியவர்களுக்கு ஏதாவது உங்களால் முடிந்த தான தர்மங்களை கொடுங்க. இது போல செஞ்சீங்கன்னா அந்த வக்ரகதி புதன் பகவானுடைய நிவர்த்தி உங்களுக்கு குறையும். பெருமாள் கோயில் வழிபாடு செய்வது சிறப்பு. பெருமாள் கோயிலில் கருடனை வழிபாடு சிறப்பு. கருடாழ்வரை வழிபாடு செய்து அதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை நீங்கள் நகர்த்தி கொண்டே போகலாம். இது பொதுவான பலன் தான். இது உங்கள் சுய ஜாதகத்தில் புதன் பகவான் வலுவாக இருக்கிறாரான்னு பார்க்க வேண்டும். அந்த இடத்துல வலுவான கிரகங்கள் எது இருக்கிறதுன்னு பார்த்து அந்த கிரகத்தினுடைய கோயில்களுக்கு போய் வழிபாடு பண்ணுறது சிறப்பு. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரணங்கள்லாம் இந்த மாதங்களில் வாங்கலான்னு முயற்சி செய்வீங்க. ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு கைகூடி வராது. ஏதோ தடங்கள் ஏற்படும். தேவையான பொருளாதாரங்கள் கிடைக்கிறது கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே போன மாதங்கள்லேயே கடந்த மாதங்கள்லேயே போய் செட்டில் ஆகிட்டு இருப்பீங்களா, ஸ்கூல் காலேஜ் எல்லாமே. அதனால் ஆவரேஜாக இந்த மாதங்கள் உங்களுக்கு கடந்து போயிடும். டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, ரொம்ப அனுகூலமும் இருக்காது. இதுதான் இந்த மாதத்தினுடைய பலன். வயோதிகர்களை பொறுத்த வரைக்கும் தேவையான மருத்துவ கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்க தான் செய்யும். அதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கூடுமான அளவுக்கு உங்களுடைய ராசிக்கு நல்ல நேரங்களை பார்த்து மருத்துவமனைக்கு செல்வதோ, நல்ல நேரங்களை பார்த்து ஒரு மருத்துவரை அணுகுவது, இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டா நீங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக இருப்பீங்க. எடுத்தவங்க ஒத்துன்னு இந்த மாதங்கள் எதுவும் செஞ்சிடாதீங்க. உங்களுடைய சுய சாதகத்தை ஒரு தடவை நீங்கள் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதா, நல்ல ஒரு ஃபேவரட்டான தசாபுத்தியாக இருக்கா அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதாக நடக்கும். அதனால் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வக்ரகதியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் இருப்பதனால் இந்த மாதம் ஒரு 50% தான் உங்களுக்கு பலன்கள் நல்லதாக நடக்கும். அசுப பலனாக நடக்கலாம் வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் பார்த்துங்க. நம்மளுடைய வெற்றி astro.inல அனைத்து விதமான சர்வீஸ்கள், பொதுமக்களுக்கு தேவையான ஜோதிட சார்ந்த அனைத்து விதமான சர்வீஸ்களை அதில் போட்டிருக்கோம். உங்களுக்கு எந்த சர்வீஸ் தேவையோ அந்த சர்வீஸ்களை நீங்கள் உள்ள உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பாயின்மெண்ட்டுக்கு ஏற்றபடி எங்களுடைய டீம் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு ஜாதக ரீதியான சொல்யூஷனை கொடுக்கறதுக்கு நாங்கள் காத்துட்டு இருக்கோம். நாங்கள் உங்களுக்கு சிறப்பான முறையில் சிறந்த விதமாக ரொம்ப அலக்கழிப்பு இல்லாமல் நேர்த்தியாகவும் உடனடி தீர்வாகவும் கிடைக்கக்கூடிய சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில்
ஒவ்வொரு சர்வீஸுக்கும் என்ன பலாபலன்களை கொடுக்கலாம், எந்த கோயில்களுக்கு போனால் இவர்களுக்கு அந்த ரெமெடி கிடைக்கும், எந்த விதமான ஒரு பரிகாரங்களை செஞ்சால் எங்களுக்கு ரெமெடி கிடைக்கும்ன்றதெல்லாம் நாங்கள் அதில் கிளியர் கட்டாக கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நீங்கள் இந்த சர்வீஸ்குள்ளே வந்து நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள்லாம் தெரியப்படுத்துங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நம்ம உறவினர்கள் மற்றவர்கள் நண்பர்கள் எல்லாமே ஏதோ சில பிரச்சனைகள்ல இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த வெப்சைட்டை நீங்கள் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா அவங்க பார்த்துட்டு உள்ள வந்தாலும் அவங்களும் இதில் பலன் அடைவாங்க. அதனால உங்களுக்கு அவங்க தேங்க்ஸ் சொல்லுவாங்க. இதுதான் ஒவ்வொருத்தரும் கூட்டா சேர்ந்து அனைத்து விதமான நம்முடைய வாழ்வியல் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு காண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வழிமுறையாக இருக்கும்ட்டு கருதுறேன். அதனால எல்லாரும் பயன்படுத்தணும், எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும். உங்களை எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.